அப்படித்தானே தந்தையே. அவனை அச்சையா இருந்தாலும் ஐயா நாட்டியங்களை மகனுக்காக முடிவடைந்தது. இருந்த போதிலும் ஊர்வசி முதல்ல கூப்பிடுங்க. போவே மனசு வரலக்கா. ஆமா கண்ணுக்குள்ளே திரும்பியா
இது ஒரு கொய்ப்பா இருந்து நீ ஒரு கொய்ப்பா இருந்தோம். யாரும் போய் பேரணும்ல. அம்மா குழந்தை கோழி அச்சு குயில விட சொல்லிச்சு. அதை அச்சு விட்டேன். ரெண்டாவது 2 பேரும் குச்சி ஆட்டம் ஆடணும். ஆனா என் குச்சி நீ குச்சிக்கின. என் குச்சி நீ குச்சிக்க. உண்மையா சொல்றேன். ஏதோ ஒரு அளவுக்கு மனசு தாங்க முடியும். ஆனா நான் ஒரு ஆண் மகன். நீ அடிச்சு அடிய நான் தாங்கிட்டேன். நான் அடியில இறங்கினேன். தண்ணி வர வரைக்கும் அடி பண்ணி நீ என்ன அடிச்சு கீசி விட்டேமா? நீ அடிச்சு எது வர வரைக்கும் நல்ல தண்ணி வர வரைக்கும் சிரிக்காத ராஜிலே போய் வாயா. என் தூத்து வாயா ஆனா சத்தியமா கையில நீ சம்பளம் வாங்க முடியாது. சம்பளம் என்னடா சம்பளம்? நான் தான் உனக்கு சம்பளம் தரேன். சிறப்பாக இருந்தது இந்த நாட்டியம். அப்படி என்றால் தந்தையே எப்படி நாட்டியம் அழகாக இருந்தது. ஆடல் பாடல் சிறப்பாக இருந்தது. ரம்பா ஊர்வசி மேனகா துவாரம்மை அனைவரும் அன்பாகவே ஆடினார்கள். உனக்கு பெருமையாக மனம் குளிரும் பணி செய்து சந்தோஷம் அடைந்ததாயே. அவளுக்கு வேண்டிய சன்மானத்தை கொடுத்து விரைவில் அனுப்பி வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சந்தோஷம் அடைந்தார். ஆனால் தந்தை அழகாக ஆடினார் பாடினார் என்று உரைத்து விட்டு சென்று விட்டார். ஆனால் அந்த நாட்டிய மாதர்கள் என் முன்பாக சிறப்பாக ஆட வேண்டும் பாட வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். ஆடவும் மாட்டாங்க பாடவும் மாட்டாங்க. கேளுங்க, அவங்க ஆட மாட்டாங்க பாட மாட்டாங்க. ஐயா எப்படியோ ஒன்று 3 நாட்டியமார்கள் நாட்டியமாடினார். மகன் நல்லா கண்டு கிடைத்தார். இருப்பது 4வது யாருங்க? ஊர்வசி அழைத்து பார்த்தா இதுக்கு விளக்கம் தெரியும். அம்மா ஊர்வசி அம்மா எப்படியோ ஒன்று கொண்டு உலகத்தை ஆளக்கூடிய தேவேந்திரன் எதற்காக அழைத்தார் தெரியுமா? தேவலோகத்திலே தற்பொழுது மலர்கள் கிடையாது. அப்படியா? தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் மத்தியலோகம் செல்ல வேண்டும். அங்கிருக்கும் மலர் செடிகளுக்கு நீர் கொட்டும் பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். காரணம் தெரியுமா? அந்த மலர்கள் பாடவோ வணங்குவோ கூடாது. அந்த மலர்களை பறித்து ஆழமாக தொடுத்து தேவலோகம் வந்து தேவத்தை போய் அறிவிக்க வேண்டும். புறப்படி உன்னுடைய விஷயம். தேவலோகத்தில் இருக்கின்ற மலர்களை பறித்து மாலையாக தூடி கழித்து போய்விட்டது உங்க தேவபதிக்கு. இப்போது தேவலோகத்துக்கு மூலத்தும் மத்திய லோகத்துக்கு சென்று அங்க இருக்கிற பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊற்றி 108 தினங்கள் அங்கே தங்கி இருந்து 108 தினங்களாக 108 பாரிஜாத மலை பறித்து தொட்டு தேவலோகம் செல்லலாம். தேவபதிக்கு எடுத்துட்டு வர வேண்டும். இவ்வளவுதானே? சொல்லாத இன்னைக்கு மட்டும் ஏங்க இருங்க. நாங்கள் சொல்வதை நாங்கள் செய்யணும். போகணும் வரணும். அதுதான் உனக்கு கிடமை. அதுதான் சம்பளம். சம்பளத்தை பத்தி ஒரு பக்கம் விடு.
ஊர்வசியானவள் தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் மத்தியலோகம் செல்கிறாள். அங்கு சென்று கடமையில் கண்ணோட்டமாக இருக்கின்றாளா அல்லது கடமையை தவறி நடக்கின்றாரா? அப்படி என்று உன்னுடைய கட்டளை நான் பார்க்க வேண்டும். ஆமா. இது தந்தையுடைய எப்படியோ ஒன்று தேவேந்திர பூபதி உரைத்த பிரகாரம் ஊர்வசியானவள் தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் மத்தியலோகம் செல்கிறார். பின் தொடர்ந்து அச்சீனம் செல்கிறார். அங்கு சென்று கடமையில் கண்ணோட்டமாக இருக்கின்றார்களா அல்லது கடமையை தவறி நடக்கின்றார்களா? நம்முடைய கட்டளையிடவா பின் தொடர்ந்து வரண்டிய எப்படியோ விதத்தில் தேவபதி பூபதி உரைத்த பிரகாரம் தேவலோகத்துக்கும் பூலோகத்தும் நடுவே இருக்கக்கூடிய மத்தியலோகம் வந்து அடைந்து விட்டோம். இந்த மத்தியலோகத்தில் ஐயோ பாவம், இந்த பாரிஜாத மலர்கள்லாம் எப்படி வாடி வதங்கி கொண்டிருக்கிறது பார்த்தேன். இதை பார்க்கும்போதே மனசு ரொம்ப ஐயோ பாவம் இருக்கிறது. முதலில் இந்த பாரிஜாத மலர்களுக்கெல்லாம் நீர் ஊட்ட வேண்டாமா? அப்போ எழுந்து இந்த மலரு சேட்டா எல்லா மலரும் எழுந்து பாப்பா எழுந்துக்கலாம் எழுந்துக்கலாம் ஓட நாக்குறான். எப்படியோ இந்த பாரிஜாதெல்லாம் தீர் ஊட்டிய பிறகு இந்த பூக்கள் எல்லாம் இருக்கின்ற அழகை பார்க்கும் போதே மனம் தாங்க முடியாது. இதெல்லாம் பார்க்கும் போது எல்லாம் எப்படியெல்லாம் சொல்லுகிறது தெரியுமா? எப்படி செடிகளுக்கு தண்ணி ஊற்றுகிறார்களா இல்லையா என்று பரிசோதித்தே பார்க்க வேண்டும். சரியான முறையில் கடமையில் கரை சரியாக இருக்கிறாள் என்று அதை தவறுவிடாமல் நாடும் பார்த்துக் கொண்டு வருகிறேன். ஊர்வசியானவளோ தேவலோகத்திற்கும் மத்தியலோகம் செல்கிறார். ஆடி பாடி உல்லாசமாக செல்கிறார். அங்கு என்னதான் அதிசயம் இருக்கிறது? பின் கொண்டு வருகிறேன். தேவபதி உரைத்த பிரகாரமே இதோ தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நடுவே இருக்கக்கூடிய மத்திய லோகத்திலே 108 தினங்களாக 108 மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து இதோ பலர் மாலையாக தூக்கி குடித்து விட்டோம். இப்போது என்ன சொல்ல வேண்டும்? இப்போதே சொல்ல வேண்டும் தேவலோகம். அப்படியே ஆகட்டுமே. என்ன இது? இதோ இந்த மத்திய லோகத்துக்கு அருகாமையில் தான் இருக்கிறது இந்த பூலோகம். இந்த பூலோகத்தில் அப்படி என்னதான் அதிசயம் இருக்கிறது என்று விரைந்து சென்று அதை பார்த்து அதையும் கொஞ்சம் ரசித்து விட்டு பிறகு செல்லலாமே தேவலோகம்.
அப்படியாகட்டும். அப்படியே செல்லலாம். மத்தியலோகம் வந்தால் அங்கிருக்கும் பாரிஜாத மலை பறித்து 108 தினங்களாக 108 மலைகளை பறித்து ஆழமாக தொடுத்து தேவலோகம் செல்லாமல் பூலோகம் நோக்கி செல்கிறார். பூலோகத்தில் அப்படி என்ன தாண்டி உனக்கு அதிசயம் இருக்கிறது. பின் தொடர்ந்து வரைந்து என்ன அழகு அந்த அந்த மத்திய இந்த பூலோகம் என்ன இவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த பூலோகத்தின் அந்த அழகை நான் பார்க்கும் பொழுது என் உள்ளமே எப்படியோ மனமனமாக இருக்கிறது. எப்படி தெரியுமா, இது போன்ற ஒரு அழகை என் வாழ்நாளை பார்த்ததே கிடையாது. இந்த அழகை இப்பொழுதுதான் முதலாக பார்க்கிறேன். இதை பார்க்கும் போதே உள்ளமாகப்பட்டது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா. முதலாய் உன்னை பார்க்கிறேன். ஐயோ பாவம், என்ன அதிசயமாக இருக்கிறது. இந்த பூலோகத்திலே ஒரு பாய் அடைந்த ஆலயம் ஒன்று தெரிகிறது. என்ன இது? இந்த பூலோகத்திலே பாய் அடைந்த ஆலயம் ஒன்று இருக்கிறது. இந்த ஆலயமாகப்பட்டது எதற்காக பாய் அடைய வேண்டும்? இந்த பூலோகத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னதான் தெரிகிறார்கள். இந்த கோவிலுக்கு வருடம் ஒரு முறை தேர் திருவிழாக்கள் நடத்துவது கிடையாதா? 14 வருடத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலுக்கோ மகா கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய வெள்ளை எடுத்து அது கும்பாபிஷேகம் நடத்துவது கிடையாதா? அது மட்டுமல்ல, வாரம் தோறும் வெள்ளிக்கிழமைகளை பூஜை செய்து எலுமிச்சை பழத்தால் நேதிவம் ஏற்றுவது கிடையாதா? என்ன அதிசயம்! இப்படியா பாயாடியா வைப்பார்கள் இந்த ஆலயம்? சரி, பூலோக மக்கள் இந்த ஆலயத்தை சுத்தம் செய்யாவிட்டால் என்ன? இதோ நாம் வந்திருக்கிறோமே, நாம் இந்த ஆலயத்துக்குள் சென்று அப்படி என்னதான் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறது பார்த்து விட்டு வரலாமே. அப்படியா இப்படி பாயர்ந்த ஆலயத்திலே இவ்வளவு அழகான ஒரு அம்மன் இருக்கிறது. இந்த ஆலயத்தை இப்பொழுதே சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்து இந்த அழகை ஜோதனை காட்ட அப்படியா இருக்குமே. 1000 கண்ணுடையார் எங்கள் கருமாடி எங்கள்
அம்மா தாயே, தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து உன் ஆலயமாகப்பட்டது பாயறிந்து இருந்தது. இந்த பாயறிந்த ஆலயத்தை சுத்தம் செய்து உனக்கோ தீபாதனை காட்டுகிறேன். இந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு மனமாற வாழ்த்துங்களம்மா, மனமாற வாழ்த்துங்களம்மா தாயே. என்னம்மா தாயே, யாரும் பேசியது அழைத்தது யாரம்மா? நான் தான் அம்மன் பேசுகின்றேன். அம்மன் பேசுகிறாயா? தாயே, என்ன அழைத்த காரணம் என்ன விளக்கமா சொல்லுங்களம்மா. தேவலோகத்தில் இருக்கின்ற நீ பூலோகம் வந்து 108 தினங்களாக 108 பாரியாக பறித்து இவருடைய ஆழத்தை சுத்தம் செய்து அவசரகாரம் செய்த காரணத்தினால் என் மனம் குளிர்ந்தது. என் மனம் குளிர்ந்த காரணத்தினால் என் சோழத்திற்குரிய இந்த மரகத வாழை அன்பு பரிசாக எடுத்துக் கொள். தாயே, நீ உழைத்த பிரகாரமே இப்போதே இந்த மலையை ஆயத்தப்படுகிறோம் தாயே. நீ தாயே, உன் சூழாத்தில் இருக்கக்கூடிய மரகத மாலையை எனக்கு அன்பு பரிசாக நீ கொடுத்த வேண்டவா? இந்த மாலை இப்போதே தூக்கிக் கொள்ளலாமா தாயே? ஊர்வசி, அதுதான் முன்பதாக உரைத்து விட்டு தற்பொழுது உன் உடலும் அசுத்தமாக இருக்கின்றது. சுத்தமாக இருக்கிறது. அதோ தெரியும் தடாகம் சென்று நீராடிய பிறகு இந்த மாலையை அணிவித்தார் உன்னுடைய ஜென்மமாகப்பட்டது புனித மாலையோ. அப்படியா? அப்படியே தாய் உரைத்த பிரகாரம் இந்த மரகத மாலையை இப்போதே இந்த நீராடிக்கு சென்று நீராடிய பிறகு இதை கழுத்தில் அணிவிக்க வேண்டும். இப்போதே சென்று வருகிறேன். எப்படியா வந்து நீராடிக்கு வந்து விட்டோம். இப்போ நீராடியிலே அழகாக குளிக்க வேண்டும். வணக்கம் அண்ணா, வணக்கம் அண்ணா. அண்ணா, தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எதற்காக புலகம் வருகிறீர்கள்? ஆமாம், நானும் அதே உண்மை கேட்கின்றேன். ஊர்வசி, மத்திய லோகத்தில் இருந்து அங்கே செடிகளுக்கெல்லாம் பூ உச்சி வந்தாய். இப்பொழுது பூலோகத்திற்கு வந்திருக்கின்றாய். ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? அண்ணா, அண்ணா, மத்தியலோகம் சென்றேன். அந்த பாரிஜாத மலர்கள் பாடி குழந்தைகளுக்கெல்லாம் நீர் ஊற்றினேன். ஊற்றிய பிறகு செடிகள் எனக்கு பூத்து குலுங்கியது.